அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அரசு துறையிலிருந்து அடுத்ததாக அதிரடியாக ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ரயில்வே துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எவ்வளோ வேகன்சிலாம் வரப்போகுது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது இந்த ரயில்வே துறை வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ரயில்வே துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே செட்டில் ஆகும். ஏன்னா சேலரியும் பார்த்திங்கன்னா அதிகமான சேலரி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால நிறையவே சேலரி இருக்கும். ஸோ அது பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படிலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் பண்ண முடியும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வச்சுருக்கணும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட்ஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒருத்தர் இந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில், அதாவது நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 30,000 சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்களாகிய நீங்கள் இருக்கீங்க. ஸோ நம்ம ஒருத்தர் வீடியோ போடுறதன் மூலிமா இவ்வளோ பேர் பயனடைகிறீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே பயனடைவாங்க. ஸோ எல்லாருமே அரசு துறைக்கு வேலைக்கு போவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அதேமாதிரி இந்த ரயில்வே துறை வேலைக்கு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் எல்லாருமே நானே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ எல்லோரும் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தேன். நிறைய பேர் என்னோடய நேமில் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன், என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக போட்டுட்டாங்க, கம்ப்யூட்டர் சென்டர்லேயே தப்பாக போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நான் எப்போ கரெக்ஷன் பண்ணுறது, எப்போ நான் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிமிட்டட் எடிட்டிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்றதுக்காக இனிமேல் நாமளே அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளுக்கும் நம்மளே அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம அப்ளை பண்ணி தரணுன்றதுனால நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே வாட்ஸ்அப்பில் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணி தரேன் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பர்சனல் யூஸ்க்காக மட்டும், அதாவது பார்த்திங்கன்னா தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்துக்காக பயன்படுங்க. ஓகேங்களா? பயன்படுத்துங்க. ஸோ இங்கே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, அதாவது பார்த்திங்கனாக்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12th லெவல், அதாவது மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்க நீங்கள் டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இதெல்லாம் முடிச்சிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிங்க, டிப்ளமோ முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு முடிச்சு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3444 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் எவ்வளோ என்னென்ன ஒரு 4 விதமான டைப்பில் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றின தகவலையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான அரசு வேலை தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது என்னென்ன போஸ்டிங்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு, ஜூனியர் கிளர்க்கு,
கம் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 விதமான போஸ்டிங்க்கும் தான் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி தனித்தனி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3444 வேக்கன்சி. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட வெப்சைட்டுமே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நானே வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணித்தரேன். தெளிவாக பொறுமையாகவும் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேங்களா. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ், அதாவது இப்போது 4 விதமான போஸ்டிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு தெளிவாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்கள். கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து 2022 வேக்கன்சியும், அது நிறைய பேர் வந்து 2022 ஒரு 2022 வந்த நோட்டிஃபிகேஷன் தான் போல் அப்படின்னு நினச்சிப்பீங்க. இது வேக்கன்சி, தெளிவாக பார்த்துக்கோங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு 2022 வேக்கன்சி. அடுத்தது அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 361 வேக்கன்சி. அடுத்தது ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 990 வேக்கன்சி. அடுத்தது ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 72 ஓகேங்களா. ஸோ இந்த 4 விதமான போஸ்டிங் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பே லெவல் சேலரி ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த 4 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக பார்த்துருவோம். ஸோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து 21,700 சேலரி ஸ்டார்டிங் சேலரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரூப் சி கேட்டகரியில் இது வரும். அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,900 சேலரி. இது வந்து லெவல் 2, அதாவது குரூப் 2ல் வரும். ஸோ அது பார்த்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,900 ஓகேங்களா. இது வந்து குரூப் லெவல். அடுத்து அப்புறம் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து 19,900. மினிமம் 15,000க்கு மேலே தான் சேலரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஹை சேலரி தான், நல்ல இன்கம். இந்த வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா லைஃபே வந்து செட்டில் ஆகும். அடுத்தது குவாலிஃபிகேஷன், இந்த வேலைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இந்த போஸ்டிங்க்கு மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது ப்ளஸ்ஸாக டைப்பிங்கும் முடிச்சிருக்கணும், டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதேமாதிரி டைப்பிஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 12th படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லெவல் ஓகேங்களா. ஸோ ஆல் த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா 500 ஃபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூபிடிக்கு ஃபீமேல் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 250 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து மினிமம் ஹை சேலரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியான ஃபீஸ் தான் ஓகேங்களா. 500 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. மீதி உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு 250 ரூபா. மீதி இருக்கிறவங்களுக்கு பிசி எஃபிசிஏ எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா 500 ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது 12th பேஸ் லெவல் ஜாப் தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் PDF. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்டோபர், அதாவது இந்த மாதம் அக்டோபர் போன மாதம் 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது அக்டோபர் ஓகேங்களா. அக்டோபர் வந்து நமக்கு வந்து இப்போது இந்த 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் வந்து 12-13 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாருக்குமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுனா சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. அது எப்படின்றது நான் அடுத்தடுத்து சொல்லிடுறேன். ஸோ அது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பேஸ்ட் ஆட்டிடியூட் ஓகேங்களா, இது டெஸ்ட் இருக்கும். 3 விதமான செலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்ளை வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணணுமோ அவங்க எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பொறுமையாக இருங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் 500 ஃபீஸு. எஸ்சி எஸ்டி
எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கு வந்து 250 ரூபா ஃபீஸு. மீதி இருக்கிறவங்களுக்கு 500 ஃபீஸு. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அப்ளை ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை நான் வந்து அப்ளை பண்ணும்போது சொல்லிடுறேன். ஸோ இது அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.